ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ரம்ஜான். ஸோ இந்த ரம்ஜான் எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போனஸ் ஷேரை பற்றி நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். விச் மீன்ஸ் பிஎஸ்சி வந்து போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க 2:1 அந்த ரேஷியோவில். ஸோ நிறைய பேர் வந்து கேட்ட டவுட் என்னென்னா, ப்ரோ வந்து இப்போ பிஎஸ்சி வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருந்தாலும் நான் வந்து இந்த போனஸ் ஷேரில் வந்து கன்சிடர் பண்ண எனக்கு லாபம் தானே ப்ரோ. அதாவது பிஎஸ்சி 5,000 இருக்குன்னா 2 ஷேர் கிடச்சுன்னா எனக்கு 10,000 வேல்யூவில் ஷேர் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி போனஸ் ஷேர் ஸ்ப்ளிட்டு இதெல்லாம் பற்றி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். இப்போ ரிலையன்ஸ் ரீசெண்டாக போனஸ் ஷேர் கொடுத்தாங்க, அதாவது 1:1 அந்த ரேஷியோவில். ரிலையன்ஸோட ஷேர் வந்து 2,000 இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஷேர் வந்து 2 ஷேராக மாறும்போது ஒரு ஷேர் 1,000, இன்னொரு ஷேர் 1,000 அப்படி தான் மாறும். இதே மாதிரி தான் 2:1 அதுவும் 3,000 அந்த ஷேர் இருக்குது பிஎஸ்சி அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேர் 1,000 அந்த லெவலில் வந்துடும். ஸோ அதுதான் போனஸ் ஷேரு. போனஸில் வந்து பெருசாக பெனிஃபிட் இருக்காது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டும் அதே மாதிரி தான். அந்த ஷேரோட பாதி வேல்யூ தான் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க தவிர புதுசாக வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் தரமாட்டாங்க. அப்படி தந்தாங்கன்னா கம்பெனி இழுத்து மூடிட்டு ஒரு நாமத்தை போட வேண்டியதான், அப்படி தரமாட்டாங்க. ஸோ போனஸ் ஸ்ப்ளிட் இதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. அது போக வந்து டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்னு சொல்லலாம். ஆனால் டிவிடெண்டும் வந்து டிவிடெண்டுக்காண்டி ஒரு ஷேரை வாங்குறதும் ரிஸ்க் தான். பட் போனஸ் ஸ்ப்ளிட் வந்து தனி கேட்டகரி. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதை விட அந்த ஷேரை போய் வாங்குறதுனால பெனிஃபிட் கிடையாது. பட் அதே வேல்யூவில் தான் ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தருவாங்க. ரொம்பவே கவனமாக இருங்க இந்த இதில். நெக்ஸ்ட் மணப்புரம் ஃபினான்ஸ். ஆக்சுவலி மணப்புரம் ஃபினான்ஸ் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் 25 to 26 இந்த காலகட்டத்தில் ரெடியூமபிள் நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ஒரு 5,500 கோடி நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பப்ளிக் இஷ்யூ ஆர் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ் அது வந்து சொல்லலை. அது வந்து அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது முடிவு எடுப்பாங்க. பட் 5,500 கோடி நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பெயின் கேபிட்டல் அவங்களோட ஒன் ஆஃப் த ஜாயின்ட் கண்ட்ரோல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபண்ட் ரைசிங் நினைக்கிறேன் மணப்புரம் ஃபினான்ஸில். ஸ்டாக் ப்ரைஸ் 231 இருக்குது. ரீசெண்ட் டேஸில் தான் 247 வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ் 52 ஹை போச்சு. இதில் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, நம்ம வந்து 138 அந்த ரீசன்ட் லோவில் வந்து கன்சிடர் பண்ணோம் நிறைய பேர் மணப்புரம். இப்போதைக்கு மணப்புரம் ஃபினான்ஸில் வெயிட் பண்ணுங்கள். எகெயின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 150, 160 அல்லது வந்து 150 எகெயின் போகுது அப்படின்னா யூஸ் பண்ணலாம். பட் உடனெல்லாம் 150 போக சான்ஸ் இல்லை. மேபி 170 வர வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் மணப்புரம் ஃபினான்ஸில். ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணலாம் மணப்புரம் ஃபினான்ஸில். பட் இப்போ வந்து வேல்யூஷன் பி ரேஷியோ 10 தான், அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து அடுத்தது ஒரு 150 போச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால மணப்புரம் ஃபினான்ஸில் பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஸ்கை கோல்டை பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ ஆக்சுவலி இவங்களும் கோல்ட் ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனி தான். டிசைனிங், மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. மெயின்லி இவங்க டீல் பண்ணுறது 22 கேரட் கோல்டு தான். இதோட மார்க்கெட் கேப்லேஷன் 4,000 கோடி கிட்ட இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 322 ரூபா இருக்குது. ஹைனி பார்க்கும்போது 489, லோன் பார்க்கும்போது 96 ரூபா. பி ரேஷியோ வந்து 43 இருக்குது. புக் வேல்யூ 23 ரூபா. கிட்டத்தட்ட புக் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 13 டைம்ஸ் மேலே அதிகமாக ட்ரேட் ஆகுது இந்த ஸ்டாக்கு. பட் பி ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் வந்து இந்த கம்பெனி வருகின்ற குவார்ட்டர்ஸில், அதாவது கம்மிங் குவார்ட்டர்ஸில் ஒரு நல்ல குவார்ட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுபோக ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் ஒரு சில குவார்ட்டர்ஸில் 4% மேலே டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. குறிப்பாட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் 70 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸ் இருக்குது. பிசி ஜுவல்லர்ஸ் 21 டைம்ஸ், பிஎன் கேஜில் ஜுவல்லர்ஸ் 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் மேலே இருக்குது. தங்கமயில் 54 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் மேலே இருக்குது. டைட்டன் 84 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது. ஸோ இவங்களும் வேல்யூஷன் 43 கிட்ட இருக்குது. சென்கோலாம் எனக்கு தெரிஞ்சு 35 சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதில் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தாலுமே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிற சமயத்தில் நம்ம கை வச்சோன்னா அது வந்து ஒரு 10 to 20% இறங்கினா கூட நமக்கு வலிக்கும். அதனால தான் நான் வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிற கம்பெனியில் எப்போவுமே கை வைக்க மாட்டேன். லாஸ்ட்டு 3 வருஷம் இவங்களோட சேல்ஸ் எடுத்து பார்த்தாலும் 22, 23, 24 எடுத்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா க்ரோத் பாதையில் தான் போயிருக்கு. அது மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் 17 கோடி, 19 கோடி, 40 கோடி அப்படி ஒரு க்ரோத் பாதையில் தான் போயிருக்கு. பட் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது கம்பெனி பெட்டராக இருந்தாலுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட்டு 5 டேஸ்லேயே 10% விழுந்திருக்கு. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது வந்து பீக் லெவல்லாம் பார்க்கும்போது 1,200 மேலே உண்டு. அது போக அந்த ஸ்டாக் வந்து 230 அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 லோ போயிருக்குது. இந்த ஸ்டாக் நான் சொன்ன மாதிரி 5 டேஸில் 10% விழுந்திருக்கு. மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி ஓவராலாட்டு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தர்ம அடி வாங்கியிருக்கு. பீக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 70-80% கிட்ட விழுந்திருக்கும் இந்த ஸ்டாக்கெலாம். ஆனால் இதில் இவங்க ரீசெண்டாட்டு ஃபண்ட் ரைசிங்லாம் பண்ணி கம்பெனியை க்ரோத் பாதையில் கொண்டு போகிற முடிவு எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் 2 to 3 குவார்ட்டர்ஸ் வந்து ப்ரெஷர் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த கம்பெனி. பட் இதில் வந்து என்ன ஒன்றுனா மோர் ரிஸ்க் அட் த சேம் டைம் மோர் ரிவார்டு இருக்குது. அதாவது மோர் ரிஸ்க் ப்ளஸ் மோர் ரிவார்டு இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ஓன் தைரியமும் இதில் இருக்கணும் இந்த ஸ்டாக்ல எல்லாமே. பட் நான் வந்து கொஞ்சம் வாங்கலான்னு தான் இருக்கிறேன் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில். ஸ்லோவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் இதில் வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன். என்னோட கருத்து மோர் ரிஸ்க்கும் இருக்குது, மோர் ரிவார்டும் இருக்குது இந்த ஷேரில்.
நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஜைடஸ் லைஃப் பிலோ 800 அப்படின்னு சொல்லி. ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் என்னோட கருத்து அதுதான். ஆக்சுவலி நான் வந்து 800 கீழே போனால் தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா அது கீழே வர சான்ஸ் இருக்குது. இப்போ ரிசல்ட்ஸ் வரும், மேபி மார்க்கெட் ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற பட்சத்தில் எப்படியும் ஒரு 800 கீழே போக சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் ஜைடஸில் வெயிட் பண்ணுறேன். ஐடிசி ஹோட்டல்ஸ் இப்போதைக்கு சான்சஸ் இல்லை, என்னோட ஒப்பீனியனில் சான்சஸ் இல்லை. வேல்யூஷன் ஜாஸ்தி, ப்ளஸ் வந்து ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்குது. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸில் இப்போதைக்கு சான்சஸ் இல்லை. நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அதை. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் ஐடியாவில் ஸ்டேக்கை ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 48.99% நாங்கள் கொண்டு போகிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்பெக்ட்ரம் டியூஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு இவங்க பெண்டிங் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து 36,950 கோடி ஒர்த் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் வந்து வோடாஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 48.99%. ஆக்சுவலி வோடாஃபோன் ஐடியா கம்பெனி என்ன நிலமையில் இருக்குன்னு இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். கவர்மெண்ட் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றுறாங்க. ஸோ நல்லா வந்தால் நல்லது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிசி செக்யூரிட்டிஸோட தர்மேஷ் ஷா இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏப்ரலில் நிஃப்டி வந்து 24,200 போகும் அப்படின்னு சொல்லி பெட் பண்ணுறாரு. இப்போ இதில் அவர் சொல்கிறது பேங்க் நிஃப்டி 53,000 விரைவில் போகும். 54,467 டு 47,702 தான் அந்த ஃபாஸ்ட் 5 months டிக்ளைனாக இருந்துச்சு. டிசம்பரில், அதாவது லாஸ்ட் டிசம்பர் ஹை பார்க்கும்போது 53,888. இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பேங்க் நிஃப்டி வரலாம் அப்படின்னு சொல்லி ஐசிசி செக்யூரிட்டிஸோட தர்மேஷ் ஷா வந்து அப்டேட் கொடுக்குறாரு. இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட லிக்விடிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு ஐசிசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப்பில் வரோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க அந்த ஐசிசி பேங்கும் ஃபெடரல் பேங்கும் இவங்களுக்கு கூட கார்ப்பரேட் லோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. ஐசிசிஐ பேங்கும் ஃபெடரல் பேங்கும் லிக்விடிட்டி சப்போர்ட் வந்து இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு அதிக அளவில் லோன் கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரேட்டட் லோனை அக்யூர் பண்ணி 7.5% to 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு இன்டர் பேங்க் பார்ட்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் மூலமாட்டு இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த லோன் ஷேரிங் மெத்தட் பார்க்கும்போது இந்த லோன் ஷேரிங் மெத்தட் வந்து 10,000 கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேங்க்ஸுக்கு உள்ளேயுமே இந்த ட்ரேடிங்ஸ் இருக்கும். ஸோ இதனால் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐபிசிங்கிறது நான் சொன்னல ஐபிபிசி, அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் த்ரூ விச் பேங்க்ஸ் பாரோ அண்ட் லெண்ட் வித் லோன்ஸஸ் கொலட்ரல் ஃபார் டெம்பரரி பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தமிழில் பார்க்கும்போது அது ஒரு பாரம்பரிய சந்தை. அது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து ஒரு டெம்பரரி பீரியடில் கடனை பிணையமாட்டு வச்சு கடனை வழங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் அந்த ஒப்பந்த வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் தமிழில் சொல்லுவாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு வந்து இந்த உயர்தர கடன்களை வந்து மாற்றினாங்கன்னா 400 கோடி வந்து இலவசமாட்டு பணப்புழக்கங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. 6 மாதத்து முடிவில் பார்க்கும்போது இண்டஸ்இண்ட் பேங்க்கு அவங்க வாங்கி அந்த கடன் தொகையை வந்து திருப்பி கொடுத்தாங்கன்னா அந்த பரிவர்த்தனை கடன் பரிமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து திரும்ப பெறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து அப்டேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணுறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் நினைக்கிறேன். வர ரிப்போர்ட்லாம் வச்சு பார்க்கும்போது ஏப்ரலில் ரேட் கட் பண்ணது கன்ஃபார்ம் தான் நான் நினைக்கிறேன். பட் அது வந்து அவங்க ஆர்பிஐ கவர்னர் தான் முடிவு பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நியூஜென் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா $1.58 million ஒர்த் ஆஃப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்குது. இது அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் மூலமாட்டு தான் இந்த கஸ்டமர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. $1.58 million ஒர்த் ஆஃப் இதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 yearsல கம்ப்ளீட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இது வந்து நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பிசி ஜெல்வர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 1,800 கோடி ஒர்த் ஆஃப் கடனை வந்து, அதாவது டெப்ட்டை வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல் கட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 56% ஆஃப் த டெப்ட்டை வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல் வந்து நாங்கள் கட் பண்ணியிருக்கிறோம். ஃபினான்ஷியல் இயர் 26 மார்ச்சில் வந்து நாங்கள் டெட் ஃப்ரீயாக மாறிடும்னு சொல்லி பிசி ஜெல்வர்ஸோட எம்டி வந்து அப்டேட் கொடுக்குறாரு. க்ரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு இவங்க குளோபல் இன்வெஸ்டர்ஸுக்கு அவங்களோட ஷேரை விற்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு $1.4 billion தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26ல் இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு $2 billion தேவைப்படுது சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு. அதனால இந்த ஷேர் செல் பண்ணி இதை ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது அதானி க்ரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. கோஃபோர்ஜ் வந்து 9,000 rupees வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் தான் அந்த அப்டேட்டை சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது கோஃபோர்ஜ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இது. எலக்ட்ரிக் ஜெயின்ஸாக இருக்கிற டிக்சன் டெக்னாலஜிஸ், மைக்ரோமேக்ஸ் வந்து ஒரு 1000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீமுக்கு வந்து 22,000 கோடி கிட்ட பிஎல்ஐ ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க பார்ட்னர்ஷிப் பேசிஸில் 1000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. மதர் டைரி 600 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க நியூ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங் பிளான்ஸ் போடுறதுக்கு. ஸோ 600 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. குஜராத் அண்ட் ஆந்திர பிரதேஷில் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ ஓவர்லாட் வந்து மதர் டைரி கொடுத்த அப்டேட்டு. ராயல் என்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக் 650 அதை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட் அந்த மாடலை பாருங்கள்.
ஸோ அதோட ப்ரைஸஸ் வந்து 3,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 650 சிசி மாடலில் வருது. ஸோ ஓவரால் இது வந்து ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் அந்த நியூ மாடல் வந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிபிசியில் வந்து அப்டேட்டு. ஸோ பிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி சிலிண்டர் எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க. அந்த எல்பிஜி சிலிண்டர் வந்து 30.1 கேஜியாக இருக்கணும். ஆனால் இவங்க சப்ளை பண்ணது 27.7 கேஜியாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கமிஷனுக்கு போயிருக்குது இந்த கேஸு. ஸோ இப்போ பிபிசிஎலுக்கு வந்து 1 lakh காம்பன்சேஷன் பே பண்ணுங்கன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெயிட்டு குறைவாக இருந்ததுனால அந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமருக்கு போனதுனால இவங்களுக்கு வந்து இப்போ இந்த நிலமை வந்திருக்குது. இது நானே அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா முன்னாடி வாங்கின சிலிண்டர் எல்லாமே 3 மாதம் போகும். இப்போ நானே செக் பண்ணியிருக்கேன், அது வெயிட்டும் குறைவாக தான் இருக்குது. அது வந்து இப்போது உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். சிலிண்டரோட வெயிட்டும் இப்போ குறைவாக இருக்குது. 3 மாதம் போகிற சிலிண்டர்லாம் இப்போ 2 மாதம் 2.25 மாதத்துலேயே தீந்து போயிருது. ஸோ உங்களோட கண்டிஷன் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோல்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது மார்க்கெட்டில். காலையில் பிரேக்கிங் நியூஸ் எடுத்து பார்த்தா 520 ரூபா இன்க்ரீஸ் ஆகி 67,400 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கிராம் வந்து 65 rupees இன்க்ரீஸ் ஆகி 8,425 சேல்ஸ் ஆகுது கோல்டு. ஐ திங்க் இது வந்து 22 கேரட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இது வந்து கோல்டு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கிளென்மார்க் ஃபார்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிஎம்சி டெவலப்மெண்ட் கிளினிக்கல் சப்ளைஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து லாக்ஸாக்ஸ் டி ஃபாண்ட்ஸில் இருக்குது சுவிட்சர்லாண்டில். ஸோ இதோட எஸ்டிமேட் டேட் ஆஃப் க்ளோஷர் வந்து 31 ஜூலை 2025 சொல்கிறாங்க. அவங்க வந்து எல்லாமே சீஸ் பண்ண பிளானில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிளென்மார்க் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிமார்ட் வந்து ஒரு 6 புதிய ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. குஜராத்தில் 3, ஆந்திர பிரதேஷில் 1, பஞ்சாபில் 1, ராஜஸ்தானில் 1. டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் வந்து இப்போ அவங்களுக்கு 408 இருக்குன்னு சொல்கிறாங்க. இது டிமார்ட் கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் பவரோட வேலையை பாருங்கள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்எஸ்என்பிஎஸ்சிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ரீக்ளாசிஃபிகேஷன்ஸ், அதாவது ப்ரொமோட்டர் குரூப் பர்சன் ரிலேட்டட்ஸ் எல்லாமே பப்ளிக் கேட்டகரியில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸை நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்எஸ்சிஎன்பிஎஸ்சி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ஸ்டெர்லிங் பயோடெக் லிமிட்டோட அந்த ஏபிஐ பிஸ்னஸ் வந்து நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலி அந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17, 2024 போட்டிருந்தாங்க. இப்போ அது வந்து செப்டம்பர் 30, 2025 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அந்த டீலை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கொடுத்த அப்டேட்டு. டாபர் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்களுக்கு என்எஸ்சிஎன்பிஎஸ்சிட்டு வந்து இந்த காஸ்ட்னரி லெட்டர்ஸ் வந்துருக்குது. டிஸ்க்ளோஷர் சம்மந்தமாக தான் டிலே பண்ணியிருக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்து இவங்க கண்டக்ட் பண்ண டேட் 1, அதாவது ஆகஸ்ட் 12, 13 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்எஸ்சிஎன்பிஎஸ்சிட்ட வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணது டிலேயாக தான் 1 working day டிலே வச்சு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால காஸ்ட்னரி லெட்டர்ஸ் வந்து டாபர் இந்தியாவுக்கு என்எஸ்சிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட், பேடிஎம், அரவிந்த் ஃபேஷன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து டாபர் இந்தியாவில் வந்து அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.